அதனைத்தான் மீண்டும் மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதாக நாம் பார்க்கிறோம். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறார் பேசலாம். ஸ்ரீராம், இங்க 2-3 ஃபேக்டர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்னு, இங்க பலமுனை போட்டி உருவாகி இருக்கிறது. அதனால பிரிவடையக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து வியூகங்கள். இப்ப கட்சிகளை உள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு வியூகம். அது இங்க என்னன்னா எஸ்ஐஆர் மாதிரியான இன்னைக்கு ஒரு ஃபைனல் டிராஃப்ட் வந்திருக்கு. நிறைய வாக்காளர்கள் பட்டியலில் இல்லை. ஸோ அப்ப ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு கட்சியின் மூலமாக வரக்கூடிய வாக்குகளும் ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது ஸோ இந்த வியூகங்களை எல்லாம் திமுக அமைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் எதிரில் பலம் பொருந்திய போட்டி இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்படின்னும் போது அதிமுக பாஜக கூட்டணி என்ன பெர்செப்ஷன்ல இதை பார்க்குது? இல்ல, முதல்வர் அவர்கள் சொன்னதுக்கு யாரும் முதல்ல தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. தோக்க போறோம்னு அவங்களே சொல்லுவாங்களா என்ன? நாங்க வின் பண்ணுவோம்னு தான் சொல்லுவாங்க. நீங்க கொடுத்த 505 வாக்குறுதியில வெறும் 66 வாக்குறுதியை நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க அழகா. 3 வருஷமா பல நரேட்டிவ் செட் பண்றாங்க. இப்போ ஒரு நரேட்டிவ், அதாவது டிஎம்கேக்கு மட்டும் மாரல் இருக்க வேணாமா, எத்திக்கல் இருக்க வேணாம். ஸ்பெஷலாக ஜேர்னலிஸ்ட் தான் நிறைய பேர் சொல்றாங்க. டிஎம்கே வின்னுக்கு மட்டும் மாரல் இருக்க வேணாம், எத்திக்கல் இருக்க வேணாம், வியூகம் இருக்கலாம். ஆனா பாஜக அதிமுக மட்டும் வியூகம் இருக்கக்கூடாது, மாரல் இருக்கக்கூடாது, எத்திக்கல் இருக்கக்கூடாது யாருமே சொல்லல. இப்போ வந்தாரு ஒருத்தர் சொன்னாரு. இப்போ திமுக இருக்க வேணாம் என்று ஒரு சொல்லும் ஒருவர் அது எப்படி அதிமுக பாஜக சொல்றாரு? அதுதான் என் பாயிண்ட். அது அவருடைய பாயிண்ட். அந்த பாயிண்டோட என்னோட அப்சர்வேஷன் அதுதான். ஒரு நிமிஷம் ஒரு நொடி அனந்தி இல்ல இங்க let me complete ங்க. இல்ல உங்க நேரத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் பாருங்க, இப்ப ஸ்ட்ரக்சர்டா பேசின 3 பேருமே ஸ்ட்ரக்சர்டா திமுக கூட்டணி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. திமுக கூட்டணியில ஒரு நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. எல்லாரும் ஒரு விமர்சனங்களை வச்சாங்க. சாரிங்க, என் விமர்சனம் அது. எஸ் ஃபைன். let me complete. ஒரு நொடி நீங்க அனுமதிங்க, நான் உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன். வண்டியா ஸ்டார்ட் ஆகாத வண்டி, இன்னும் வண்டியே கிளம்பி போகாத ஒரு கூட்டணி. காங்கிரஸ் அங்க இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அதிமுக கைட்டி விட்ட கூட்டணி அங்க சேர்த்து வச்சுட்டு நாங்க புடிச்சிட்டோம்னு பேசுற ஒரு கூட்டணி. நீங்க எல்லாம் சூப்பரா இருக்கு. இங்க பாஜக அதிமுக எங்க இந்த புளிச்சு போன விஷயத்தை வச்சு நீங்க ஓட்டின்னு இருக்கிறது. எவ்வளவு ஜர்னலிஸ்ட் வச்சு ஓட்டினாலும் சரி, நீங்க எவ்வளவு வாட்டி நீங்க சொன்னாலும் சரி, இந்த எஸ்ஐஆர் let me complete. ஆமாங்க, நீங்க கம்ப்ளீட் பண்ண விடுங்க. இல்ல அதிமுக ஏன் கழட்டி விட்டுச்சு? என்னங்க ஏன் கழட்டி விட்டவங்க சொன்னீங்களே, ஏன் கழட்டி விட்டுச்சு? அதிமுகக்கு தெரியாதா நம்ம உட்கார்ந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? அவங்களுக்கு தெரியுங்க. அவங்களோட வியூகம் அது. அந்த வியூகத்தை நீங்க எப்படி கழட்டி விட்டுச்சு? நீங்க சொல்றீங்க தேமுதிக வரணும்னு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. எங்க தேமுதிக எல்லார்கிட்டயும் தாங்க பேசுச்சு. ஏன் வெறும் அதிமுக மட்டும் தான் திமுக கிட்ட மட்டுமா பேசுச்சு? எங்க பேசுச்சு, எங்க பேரம் அவங்களுக்கு செட் ஆகல. இப்ப எனக்கு ஒரு விஷயம், எடப்பாடியார் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாரு, வேண்டாங்க எங்களுக்கு இது செட் ஆகாதுன்னு இருக்காங்க, போயிட்டாங்க. அது என்னமோ அதை விட்டுட்டாருன்னு உங்க வியூகம் அதை எடுத்துக்கிறதுலாம் எனக்கு நீங்க திமுக கூட விடக்கூடாம புடிச்சுக்கணும்னு பாக்குறேன். அப்ப நீங்க எவ்வளவு பலவீனமா இருக்கீங்கன்னு நான் பாப்பேன். எடப்பாடியார் அவர்களுக்கு பலவீனமா தெரியல. இந்த தேர்தல் பலமுனை போட்டியா மாறி இருக்கிறதுனால ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியங்கிற அடிப்படையில் கட்சிகளை சேர்க்கிறாங்கன்னு நான் சொல்றேன். முதல்வருக்கு அது வியூகம் இல்லையா? முதல்வருக்கு வேணுங்கும் போது திமுக அதிமுக சண்டை, முதல்வருக்கு வேணுங்கிற போது இல்ல அடுத்து மிச்சவங்களுக்கு வேணுங்கிற போது அது பன்முனை போட்டி. மாறி நீங்க பேசுறீங்கல்ல. எடப்பாடியார் அவர்கள் தேமுதிக வேணான்னு நினைச்சிருக்காரு. அப்படியா இருந்தா அவர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக பக்கம் யாரும் வரமாட்டாங்க, பிஜேபி பக்கம் யாரும் வரமாட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அது மலிவா அது பலம் இழந்த கூட்டணி. நீங்க என்ன நரேட்டிவ் வேணா செட் பண்ணுங்க. வண்டி இந்த தமிழ்நாட்டுல வரப்போற தேர்தல்ல எப்படி இருக்கும் நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. திமுக கூட்டணி வண்டி என்ன வேணா பேசுவோங்க. திமுக கூட்டணி சந்தோஷமா இங்க தான் முடியும். அவ்வளவுதான், இதோட முடியும். ஃபைன் ஸ்ரீராம், திமுக கூட்டணி வண்டி கிளம்பவே இல்லன்னு. ஆமாங்க, கிளம்பல. 9 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி கிளம்பிச்சுல, அது இப்ப எங்க இருக்கு? சூப்பரா எல்லா கான்ஸ்டிட்யூன்சியும் போயிட்டு இருக்கு. எடப்பாடியார் கிட்டத்தட்ட 183 கான்ஸ்டிட்யூன்சில முடிச்சிட்டாரு. திரு நயனார் அவர்கள் 150 கான்ஸ்டிட்யூன்சில முடிச்சிட்டாங்க. உங்க வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னே தெரியலையே. நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், நாங்க இப்படி இருக்கோம், நாங்க அப்படி இருக்கோம். வண்டி கிளம்பலங்க. உங்க வண்டி எங்க கிளம்புச்சு? கிளம்பவே இல்லாத வண்டி. நீங்க வெறும் 13% நீங்க
என்ன நரேட்டிவ் வேணா செட் பண்ணுங்க, உங்க ஆன்டி இன்கம்பன்சி இல்லன்னு சொல்றவங்க சொல்லிட்டு போட்டாங்க. அவங்க பாவம் களத்துல போய் வேலை செய்ய மாட்டாங்க. தெரியாம இருக்கலாம் பரப்புரை போனாருன்னு சொன்னீங்கல்ல, அங்க ஆன்டி இன்கம்பன்சி பத்தி எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் அதனாலதாங்க திருப்பி சொல்றோம், நீங்க என்ன நரேட்டிவ் வேணாலும் ட்ரை பண்ணிட்டே இருங்க, பாஜக கூட்டணி வராதுன்னு சொல்லுங்க. இதே பாஜக அதிமுக தானே 2019 66 சீட் எப்படி எடப்பாடியார் வாங்கினாரு, இதே பாஜக அலையன்ஸோட தானே வாங்கினாரு. அன்னைக்கு அங்க மிஸ் ஆச்சு. 24 அந்த அலையன்ஸ் போயிடுச்சு. பார்லிமென்ட்க்கு வேற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கலாம். இப்போ அந்த 39 எம்பி போனதுனால ஏதாவது ஒரு நன்மை, மேகதூது இத டேம் கட்டாம விட்டாங்களா, மேகதாது அது ஏதாவது பிரச்சனை சால்வ் ஆச்சா, முல்லை பெரியார் பிரச்சனை சால்வ் ஆச்சா, ஏதாவது ஒண்ணு சால்வ் ஆச்சு. 39 எம்பி அமைச்சிருக்கோம். அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சாதிச்சாங்க அத ஒரு பட்டியல் போட சொல்லுங்க. ஒண்ணுமே பண்ணாம நாங்க திமுக நாங்க சூப்பர், அதுக்கு ஒரு 10 பேர் வந்து பேசுறதெல்லாம் நடக்காது. தமிழ்நாட்டுல மக்கள் முடிவெடுத்தாச்சு, அது அதிமுக என்டிஏ கூட்டணி தான். ஓகே அரவிந்த். இல்ல இந்த கட்சிகள் கூட்டணி வைப்பதுங்கிறது ஒரு தேர்தலுக்காக அந்தந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இதே பாஜக இவங்களோட ஐடியாலஜி எளிமையான பிடிபியோட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கூட்டணி வச்சிருக்காங்க ஆட்சி அமைக்கணும்னு. அப்ப எங்க போச்சு? கட்சிகள் கூட்டணி வைப்பது தேர்தலுக்கான இது. இதே பாஜக இவ்வளவு பேசுறாங்க, ஏன் பிடிபியோட கூட்டணியா வச்சாங்க? ஐடியாலஜி எளிமை தானே. திமுகவும் தேமுதிக ஐடியாலஜி எளிமை கிடையாது. பாஜகவோட கொள்கை எங்கேயும் சொன்னதில்ல, நானும் சொன்னதில்ல. நீங்க தான் எங்களுக்கு தெரியாம பேச வேண்டாம். நான் எங்க சொன்னேன் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம்னு சொன்னது யாரு? நீங்க தானே சொன்னீங்க. எல்லா கட்சியும் எல்லாரும் பேசிருக்காங்க சார். பாஜக யாரோடையாவது எந்த ஒரு கட்சியோடாது இனிமேல் கூட்டணி இல்ல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பாக்கலாம். இங்க தமிழ்நாட்டுல ப்ரூவ் பண்ணுங்க. அதிமுக விமர்சிக்கலையா சார்? எங்க தலைமை யாரு டிசைட் பண்றாங்க? தலைமை சொல்லிருக்கா, எங்கேயும் சொன்னது இல்ல. அதுதான் பாஜகவோட முதிர்ச்சியான நிறைவு செய்யணுங்கிறதுக்காக தான் அவரை பேச விட வேண்டாம்னு சொன்னா. அரவிந்த் நிறைவு செஞ்சிருங்க. அதான் எனவே கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் அரித்மெட்டிக், இந்த எலெக்ஷன் 3 ஈக்குவலி பிளேஸ் கார்னர் ஃபைட்டா இருப்பதன் காரணமாக தான் அரித்மெட்டிக்கா ஒரு சில கட்சிகளை உள்ள கொண்டு வராங்க. அது அந்தந்த கட்சிகளோட கன்வீனியன்ட்டுக்கா எடுக்கக்கூடிய முடிவு. இதுல இருந்து அதிமுகவும் தேமுதிகவோட பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க, திமுகவும் பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. இத்தனைக்கும் அதிமுக ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுப்போம்னு சொல்லி எழுத்துப்பூர்வமான ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தாங்க. அப்படி இருந்தும் தேமுதிக அந்த கூட்டணியில இருந்து திமுக கூட்டணிக்கு பல பாஜக தலைவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க தேமுதிகவோட பேசிட்டு இருக்கோம் பல டைம்ல சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் தேமுதிக அந்த கூட்டணியில இருந்து வந்திருக்கு. அந்த கூட்டணி மேல் அதிமுக வேண்டாம்னு முடிவு பண்ணி அனுப்பின கட்சி தேமுதிக, அவங்கள சேர்க்கிற அளவுக்கு திமுக பலவீனமா இருக்கான்னு கேக்குறாரு. இல்லைங்க, அதிமுக வேண்டான்னு அனுப்பிச்சாங்கன்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆன் ரெக்கார்டா அபிஷியலா எங்காச்சும் சொன்னாங்களா? அதிமுக தரப்புல இருந்து வெற்றின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? தேமுதிக உங்ககிட்ட சொல்லுச்சா? அது அவருடைய கருத்து. நீங்க எப்படி நீங்க சொன்னீங்களா, அது உங்க கருத்து. நீங்க சொன்னீங்களா, அப்படிதான். அதேதான் இது என்னுடைய கருத்து. தேங்க்யூ ஷபீர். இங்க ஒரு பக்கம் விஜய் அதிமுக மீதான விமர்சனங்களையும் முன்வைக்கிறார், திமுக மீதான விமர்சனங்களையும் முன்வைக்கிறார். நாங்க தான் நேரடி போட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு. ஸோ அப்போ இந்த மல்டி கார்னர் கண்டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து விஜய் ரொம்ப சீரியஸாக பார்க்கல. அவர் வந்து ஃபோக்கஸ்டாக ஆளும் கட்சியை மட்டும் எதிர்த்தா போதும், நாங்கள் கொள்கை எதிரியான பாஜகவை பற்றி பேச வேணாம், களத்தில் போட்டியில் இருக்கிற அலையன்சஸை பற்றி பேச வேணாம், நாம் தமிழரை பற்றி பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி நகர்ந்துட்டாரா? சரி, அவர் தன்னை வந்து திமுகவுக்கு எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு ஃபீல்டில். அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அது வந்து அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கார். போட்டி என்பது தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அந்த எலெக்ஷனையே கட்டமைக்கிறார். அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக அவர் வந்து திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணும்போது அதிமுகவை அவர் ஒன்றுமே சொல்லலை, அட்டாக்கும் பண்ணலை. அதிமுக என்ன நினச்சாங்க, நம்மளை பற்றி அவர் விமர்சனம் பண்ணாதனால விஜய் நம்ம